நான் மட்டும் போல இன்னொரு ஆள் வரப்போறாங்க. அடர்ந்த காட்டுக்குள்ள அந்த அடர்ந்த ஆள் நான் தான். வாழைத்தோப்பு. சரிங்களா? அந்த கீ 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 கீன்னு அந்த குருவி சவுண்டு மாதிரிலாம் கேட்குது. எங்க ஏய் பாம்பு மீனா. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் விலாக்ஸ். இன்னைக்கு விலாக் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லியிருந்தோம். அந்த இடத்துக்கு போகவே முடியாமல் போயிருந்துச்சு. அதனால் இன்றைக்கி அந்த இடத்துக்கு போக போகிறோம். யார் யார் போக போகிறான்னு பார்த்தீங்கன்னா, நான் மட்டும் போல இன்னொரு ஆள் வரப்போகிறாங்க. அடர்ந்த காட்டுக்குள்ள அந்த அடர்ந்த ஆள் நான் தான். மீனா தான் வரப்போகுது. அந்த கிளிப்பு, பழைய கிளிப்பு வேணா, ஒரு சின்ன கிளிப்பு வேணும். அந்த பெரிய மலை அங்கனக்குள்ள இருக்குல்ல, அது மேல ஒரு கோயில் இருக்கும். அந்த இடம் போய் பார்த்தே ஆனா போலாம். 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் சொல்லியிருப்போம். ஆனால் பல காரணங்கள்னால போக முடியல, போகிறதுக்கு நேரம் இல்லை, போகக்கூடிய சூழ்நிலை இல்லை. அதனால் இன்றைக்கி எப்படியாவது அங்கே போயிட்டு வருவோம் அப்படின்னு ஒரு ஆசையாக இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் ரொம்ப சரியான இடம் தான். கொஞ்சம் போகிறது ரோடே நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு எந்த இடம்ன்றதை சொல்லிடுறேன். இடத்துக்கு போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம ஒரு நேராக பார்த்தீங்கன்னா இந்த மலைக்கு தான் போக போகிறோம். அந்த குமாச்சியா ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஊருக்கு போக போகிறோம். பார்த்தா ரொம்ப பக்கமாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் அதுக்கு எவ்வளோ நேரம் போகிறோம். அங்கே ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கு தான் போக போகிறோம். நான் போனதில்லை. அங்கே ஒரு சில ஊர்லாம் இருக்குது. அந்த ஊர் பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தோனி மலை. தோனி, எம்எஸ் தோனியில். அது ரொம்ப பழைய காலத்து ஊர், சின்ன கிராமம். இந்த மலையில் நினைக்கலாம் நீங்கள், என்னடா இது இப்படி இருக்குது, இது ஊர்களாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். இங்கேருந்து பார்த்தா நமக்கு இங்கே அந்த லைட் எதுவுமே தெரியாது. ஆனால் அங்கே பல கிராமங்கள் இருக்குது. அதில் இங்கிட்டு இந்த நம்ம சைடு பார்த்துருக்கிற ஒரே கிராமம் அந்த ஒரு கிராமம் தான். அதனால் சரி இன்னைக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். மீனாவுக்கு ரொம்ப ஆர்வம். சரி வரேன் இருக்கு. இடையில யானை வந்துச்சுன்னா இறங்கி ஓடணும், அதையும் பார்த்துக்கோ. நான் உன்னை விட்டுட்டு ஓடி வந்துடுவேன். பரவாயில்லையா? ஓடி வந்தா போதும், தப்பிச்சுக்கிட்டா போதும். இல்ல, நீ சரியான ஆளுங்க. எல்லா நாளும் நல்லா தூங்கிரும். இன்னைக்கு மட்டும் இன்னும் தூங்காம விளையாண்டுகிட்டு இருக்கு. எங்கேயோ ட்ரெஸ்ஸை போட்டு ரெடி ஆயிட்டாளேன்னு சொல்லி பின்னாடியே சுத்தி. சரி ஓகே, லேட் பண்ண வேணாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஆமா, டக்குன்னு போயிடலாம். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் கூட பார்த்தீங்க அப்படின்னம்னா, நான் ரொம்ப நாளாக ஒரு ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னன்றது பார்த்தீங்க அப்படின்னம்னா, மாமா எர்த்தோட விட்டமின் சி மாய்ஸ்சரைசிங் லோஷன் சோப்பை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த மாய்ஸ்சரைசிங் லோஷன் சோப்பில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, விட்டமின் சி, அது கூட ஹனி இருக்குங்க. நார்மலாக நம்ம ஒரு சோப் வாங்கி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஸ்கின்னை என்ன ஆகும் அப்படின்னா, ரொம்ப ட்ரை ஆக்கிடும். அதே சில நேரத்தில் நம்ம ஸ்கின்னில் ரொம்ப எரிச்சல் ஏற்படுத்திடுங்க. அதே மாதிரி நம்ம ட்ராவலில் இருந்தாலுமே நம்ம ஸ்கின்னை ரொம்ப ட்ரை ஆக்கிடுங்க. இதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ்ட்ராவாக ஒரு மாய்ஸ்சரைசிங் லோஷன் வாங்கி யூஸ் பண்ணுவோம். எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட்டாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்காண்டி யூஸ் பண்ணுவோம். பியூட்டி சோப்லாம் பார்த்தீங்க அப்படின்னம்னா, நமக்கு மாய்ஸ்சரைசரிங்குமே சரியாக பண்ணாது, க்ளீனுமே சரியாக பண்ணாதுங்க. ஆனால் மாமா எர்த்தோட மாய்ஸ்சரைஸ் சோப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்ட் 2-in-1 சொல்யூஷன் அப்படின்னே சொல்லலாங்க. ஏன்னா மாய்ஸ்சரைசிங்குமே நல்லா பண்ணும், டீப் க்ளீனாகவும் பண்ணுங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னம்னா நேச்சுரலான விட்டமின் சி, அது கூட லெமன் அண்ட் ஹனி இருக்கனால நம்ம ஸ்கின்ல ஏற்படக்கூடிய எரிச்சல் எல்லாத்தையுமே தடுத்துருங்க. நம்ம ஸ்கின்னை ரொம்ப நல்லா க்ளோவாக வச்சுக்கும். நம்ம ரொம்ப ஸ்மூத்தாகவும் மாய்ஸ்சரைஸாகவும் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகுங்க. நான் சொல்கிறதுக்காண்டி நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க. நீங்களே ஒரு மாய்ஸ்சரைசர் டெஸ்ட் மீட்ரு வாங்கி டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும் உங்களுக்கு. இது ஒரு நல்ல ஒரு சோப்புனே சொல்லுவேங்க. நம்மளோட டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கும் நம்ம ஸ்கின் அண்டு நல்லா மாய்ஸ்சரைசராக வச்சுக்கிறதுக்குமே நல்லா ஹெல்ப் பண்ணோம். இது கூட பார்த்தீங்க அப்படின்னா மாமா எர்த்தோட உட்டான் மாய்ஸ்சரைசிங் லோஷன் சோப்பையும் சேர்த்து தாங்க வாங்கியிருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கின்னை நல்லாவே டீப் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணோம். இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா டேன் எல்லாம் ஈஸியாக ரிமூவ் ஆயிருங்க. இதோட ஸ்மெல்லுமே செமையாக இருக்குது. இந்த சோப் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னம்னா எல்லா ஸ்கின் டைப்புக்குமே சூட்டபிளானதான். இது டெர்மலாஜிஸ்ட் டெஸ்டட் பண்ணாதான். இது மேட் ஃபார் சேஃப் சர்டிஃபிகேட் தான். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். என்னோட கூப்பன் கோடு பார்த்தீங்க அப்படின்னா RITH 2024. இது மூலயமா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 20% ஃப்ளாட் ஆஃபர் பண்ணி தருவாங்க. இது மாமா எர்த்தோட வெப்சைட்லையும் அவங்களோட ஆப்லேயும் அவைலபிள் இருக்குங்க. மாமா ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எங்கெங்கே அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னம்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைக்கா அண்ட் பர்பிள் ஆப்லேயுமே இருக்குங்க. மாமா எர்த்தோட பேபி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னம்னா அமேசான்லேயும் ஃபர்ஸ்ட் க்ரைலையும் அவைலபிள் இருக்குங்க. இப்போல்லாம் ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்லேயுமே அவைலபிள் இருக்கும். அது இல்லாமல் மாமா எர்த்தே இப்போல்லாம் ஓன் ஷாப் ஓப்பன் பண்ணிட்டாங்க.
நீங்கள் யாராச்சும் அவங்களோட ஷாப் வந்து ஆஃப்லைனில் பார்த்துருந்தீங்க அப்படின்னம்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது பார்த்தீங்க அப்படின்னம்னா நம்ம வாங்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நோட் பண்ணி வச்சு அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மரம் வந்து நட்டுட்ருக்காங்க. வரக்கூடிய 2025க்குள்ளே வந்து 1 மில்லியன் மரம் வந்து நடணும் அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான வந்து ஒரு பிளான் வச்சுருக்காங்க. மாமாயத் வந்து பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே ரீயூசபிள் பண்ணி தாங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு மாதத்துக்கு குறைஞ்சது 240 மெட்ரிக் டன் அளவு பிளாஸ்டிக்ஸ் வந்து ரீயூசபிள் பண்ணுறாங்க. உங்களுக்கு பர்ஃபெக்ட் 2 in 1 சொல்யூஷன் இந்த மாதிரி ஒரு சோப்பு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். வந்து 11:40 அப்போ சரி வாங்க போகலாம். சரி பார்த்துக்குமா அந்த பிள்ளையா? நம்ம போக வேண்டிய மலைக்கு போகிற வழி பார்த்தீங்க அப்படின்னம்னா 2 தர்மத்துக்கு காமன் நேரம் ஆச்சுங்க. போகிறோம். மீனா வந்து வீடியோக்கு வந்து ஷெட்யூல் வச்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா மலையில் போனால் டவர் கிடைக்காதுன்றனால இங்கேயே ஷெட்யூல் வச்சு விட்டு போகுது. வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கு. போகிற டயத்தை வேஸ்ட் பண்ணுறது. முடிஞ்சா அந்த நம்ம ஊர் மலைக்கு போகணும்னா இப்படி இந்த ஊரையே சுற்றி இந்த மலையெல்லாம் கடந்து தான் அங்கே போக முடியும். சரி, இந்த மலைக்கு பின்னாடி தான் அந்த நம்ம பார்த்தோம்ல, அங்கிட்டு பார்த்தது முன்னாடி, இப்போ மலைக்கு பின்னாடி இருக்கும். பேக் சைடு வந்துட்டோம். ஆமாம் அந்த மலைக்கு பின்னாடி அதான் அந்த மலைக்கு மலைக்கு பின்னாடி வந்துட்டோம். இப்போ பின்னாடி வழியா ஏறி அந்த முன்னாடி போகிறோம். ஆமாம் அப்படி வச்சுக்கோ. எனக்கே கொஞ்சம் கன்ஃபியூஸாக தாங்க இருக்குது. அதாங்க தெரியும். இங்கே இது என்ன ரோடுன்னு பார்த்தீங்கன்னா தாண்டிக்குடி பன்றிமலை ரோட்டு, அதாவது பன்றிமலை ரோடுன்னு சொல்லுவாங்க. அந்த ரோடு இது. போகிற வழியில் வந்து ஒரு ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் ஒன்று, போலீஸ் செக் போஸ்ட் ஒன்று 2 இருக்கும். இந்த நம்ம தென்னை மரம் வாங்கினோம் பார்த்தியா வீட்டு தோட்டத்துக்கு, இந்த இதில் தான் போய் வாங்கணும். இதில் தான் போய் வாங்கணும். மணி மலை ஏரியாச்சா? ஓ, இங்கே போட்டிருக்காங்க போர்டு. செக் போஸ்ட் தாண்டியாச்சு. அப்படியே ஆடலூர் பன்றிமலை. ஆனால் தோனி மலை போட மாட்டாங்க, ஏன்னா தோனி மலை பிரிஞ்சு போயிடுவோம். சரி போகலாம். ஆடலூர் பன்றிமலை அன்றைக்கே போயிட்டோம். இப்போ நம்ம எங்கே போகிறோம்? இப்போ மலை ஏறணும். எந்த மலை? இது வந்து ஒரு மலை, மேற்கு தொடர்ச்சி மலை. மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒரு ஓரத்துலேருந்து நம்மளும் ஏற போகிறோங்க. ஏறிட்டோம். இதுலேருந்தே மலை தான், ஃபுல் ஹில்ஸ். இந்த மலை தான். இந்த ரோடு வந்து கொஞ்சம் சின்ன ரோடு தான். இதில் மரங்கள்லாம் அடைச்சிருக்கனால கொஞ்சம் இடைஞ்சலாக தான் இருக்குது இந்த ரோடு. பார்த்து போகணும். ரொம்ப போகிறது ரொம்ப குறுகல். அது வந்து ரோடே இருக்காது, கல் ரோடு தான் இருக்கும். கொஞ்சம் பார்த்து போகணும். இங்கிட்ட அங்கேயுமே யானை வரும் மீனா, நம்ம பார்த்து போகணும். அதான் நீ யானை வந்துச்சுன்னா பார்த்து ஓடுறதுக்கு ரெடியாக இருந்துக்கோ. இப்படியெல்லாம் சொல்லி என்னென்ன பண்ணுறான்னு பாருங்களேன். யானை வந்து இந்த டயத்தில் வராதுன்னு நினைக்கிறேன். யானை கீழே தான் இருக்கும், மேலே இருக்குமான்றது தெரில. கீழே போயிருமா? வெயிலில் வெளியே வராது, உள்ளதான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம் எப்படி இருக்கு. சூப்பராக இருக்கு மணி. காரில் வர்றதுக்கும் பைக்கில் வர்றதுக்கும் எப்படி டிஃப்ரெண்ட் பார்த்தியா? வித்தியாசம் இருக்கு. இல்லைங்க யார் சொன்னாங்க? அங்கனக்குள்ள வீடு பத்தியா? எப்படி வீடு பத்தியா? யாருமே இருக்க மாட்டாங்க. தெரியுதா இல்லையா? தெரியுது, பட் யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த ஆள் இருக்கனால தான் அங்கனக்குள்ள வீடு கட்டி வச்சிருக்காங்க. எப்படி இறங்குவாங்க? அவங்க எப்படி இறங்குவாங்கன்னு தெரியல. அவங்கள்ட்ட கேட்கலாம். இப்போதைக்கு இருக்க மாட்டாங்க. இடம் எப்படி இடத்துல எப்படி அது ஒரு வேளை காது அடைச்சிருக்குல? ஆமா, எனக்கு நல்லாவே அடைச்சிருச்சு. அது கழுத்தெல்லாம் வலிக்குது. 9 கிலோமீட்டர். இந்த 9 கிலோமீட்டர் தான். அந்த 9 கிலோமீட்டர் எவ்வளோ நேரம் ஆகும்ட்டு பாரு. நம்ம வீட்டிலேருந்து பரப்பிட்டு 1 மணி நேரம் ஆச்சு. இந்த 9 கிலோமீட்டர் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்ட்டு பாரு. இது வந்து கொடைக்கானல் போகிறது. இதுதான் தோனிமலை. பன்றிமலைக்கு இப்படி தான் போகணும். ஆமாம். இறங்கிட்டோம். இறங்குறோம். இப்போ இறங்கி ஏறுவோம். இறங்குறோம். மலையிலேருந்து இறங்கி அங்கிட்டு போய் ஏறுவோம். ரோடு போட்டாங்க இப்போலையே. ரோடு நாங்கள் வரும்போது ரோடு இல்லை. இந்த ரோடே இல்லையா? இந்த ரோடு இருந்துச்சு, கொஞ்சம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரோடு இல்லை. ஆனால் ரோடாக இருந்துச்சுன்னா டக்குன்னு போயிடலாமீனா. மலையில் ஒரு பங்களா இருக்கும், காட்டுறேன். எதுக்கு தான் அந்த பங்களா அந்த இடத்துல கட்டி வச்சிருக்காங்கன்னு தெரியாது. அப்படி இருக்கும், காட்டுறேன். போன டைம் இந்த பாலத்துக்குள்ள இறங்கி ஏறணும். எப்படி கட்டிட்டாங்க பாருப்பா. போன டைம் இந்த பாலத்துக்குள்ள இறங்கி ஏறணும் மீனா. இறங்கி அடுத்த மலை ஏறிக்கிட்டு இருப்போம். ஒரு மலையிலேருந்து இன்னொரு மலை. அந்த மலையிலேருந்து இப்போ இறங்கிட்டோமா, இப்போ இந்த மலையிலேருந்து இப்படி ஏறுறோம். ஆனால் பரவாயில்ல, ரோடு கொஞ்சம் நல்லா தான் போட்டுருக்காங்க. நாங்கள் வரும்போது ரோடே இல்லை. சூப்பர் ரோடு.
ஆனால் கொஞ்சம் டேஞ்சர். இறக்கத்தில் இறங்கினா அப்படியே தடுப்பணையெல்லாம் கிடையாது, இறங்கினா அப்படியே போக வேண்டியது. எவ்வளோ அழகாக இருக்கு. ஊட்டி கொடைக்கானல் போகிறதுக்கு ஜில்லுன்னு இருக்குல்ல, குளிர்ற மாதிரி இருக்குல்ல. நல்லா பாருங்க எப்படி இருக்குன்னு. சரியான ரோடு போட்டுருக்காங்கப்பா. செல்லே காத்துக்கு ஆடுதுங்க. கடை 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 கடை. ஸ்டாண்டு மாட்டிக்க. ஸ்டாண்டு மாட்டிக்க. நீ சொன்ன பங்களாவா? நான் சொன்ன பங்களாவே தான். ஊட்டியே இருக்கு பாருங்கண்ணா, எப்படி கட்டிடுறாங்க பாருங்கண்ணா. எல்லாம் போட்டு சூப்பராகல. திரும்பி 9 கிலோமீட்டர் வருது. வாழைத்தோப்பு. இந்த இபி லைன் வந்து அந்த ஊருக்கு தான் போகுது. அப்படியா? மீனாவை February 14 வந்து கூப்பிட்டு போகலான்னு நினச்சேன். நான் டியூட்டி போகல, என் மாமாவுக்கு வந்து உடம்பு அந்த டைம், அதனால் போக முடியல. இல்லைனா அன்றைக்கே வந்து எங்கிட்ட வெளியே கூப்பிட்டு போகலாம். சரி இந்த ஊருக்கே கூட கூட்டலாம்னு நினச்சேன். சர்ப்ரைஸாவா? சர்ப்ரைஸாக இல்லை, சொல்லிட்டு தான் கூட்டலாம்னு நினச்சேன். ஒரு அமைதியாக இருக்குல்ல, ரொம்ப நல்லா இருக்குல்ல. நல்லா இருக்குது, ஆனால் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. யாருமே இல்லை, நம்ம மட்டும் நிற்கிறோம். இங்கிட்ட பஸ்ஸு கூட வராதுங்க. இந்த சைடு பஸ்ஸு கிடையாது, பஸ் வர முடியாது. ஏன்னா இபி லைன்லாம் ரொம்ப தரையொட்டி தான் போகும், பஸ்ஸு கிடையாது. இந்த ஊர்லேருந்து வர்றவங்க வந்து பைக்கு இல்லாட்டி அந்த டெம்போ ட்ராவலர் இருக்குல்ல, அதில் தான் வருவாங்க. இப்போ ரோடு போட்டிருக்காங்க. ஆனால் பரவாயில்ல, ரோடு சூப்பராக இருக்குது. இப்படியே போனால் டக்குன்னு கீழே இறங்கிடலாம். நீ அங்கிட்டிருந்து குதிச்சுன்னா டக்குன்னு நம்ம வீட்டுக்கு போயிடலாம். இப்போ மலைக்கு பின்னாடி இருக்கோம்ல, அதனால. இப்போ நம்ம எங்கே போகிறோம்? அங்கனையா? வா நான் காட்டுறேன். அந்த மலை உச்சி இருக்குல்ல, நம்ம வீட்டுலேருந்து பார்த்தா கூமாச்சியா, இப்படி கூமாச்சியா தெரியுதுல்ல, அந்த கூமாச்சியோட பின்னாடி எப்படி இருக்குன்னு நீ நினைக்கிற? வந்து பாரு, நீ நினைக்கிறதோட பிரம்மாண்டமாக இருக்கும். மலை நம்ம சைடு பார்த்தா இப்படி இப்படி கூமாச்சியாக இருக்குது, ஆனால் அதில் அந்த இதுலேருந்து பார்த்தா பின்னாடி எப்படி இருக்குன்றது யாருக்கும் தெரியாது. நம்ம அங்கேருந்து பார்த்தா தான் தெரியும் அந்த கூமாச்சி எப்படி இருக்குன்றது. ஆனால் நல்லா இருக்குது. இங்கே வந்து வாழை மரம்லாம் போட்டு பாரு எப்படி தான் வச்சுருக்காங்கன்னு. எப்படி இருக்கு பாரு வாழை மரம். அப்போ இங்கே ஆள் இல்லாமையா இருப்பாங்க? ஆள் இருக்காங்க தான், அந்த பங்களாவில் இருக்காங்களா, இப்படிதான் இருக்காங்கன்னு தெரியல. எமர்ஜென்சினா எப்படி போவாங்க வருவாங்க? மணி அது ஏதாச்சும் கெஸ்ட் ஹவுஸாக இருக்கும். கெஸ்ட் ஹவுஸாக இருக்கும் பாரு, ஏசிலாம் மாட்டிருக்காங்க பாரு மீனா, மாட்டிருக்காங்களே. சரி வா போகலாம். சவுண்டு பார்த்தீங்களா? அந்த கீ 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 கீன்னு அந்த குருவி சவுண்டு மாதிரிலாம் கேட்குது. எங்க? ஏய் பாம்பு மீனா. சனினே சி. ஓ போ அங்கிட்ட. என்னாச்சு? ஏற்கனவே எனக்கு அப்படி மலை ஏறினது கிருகிருன்னு வருது. பயந்துட்டியா? எவ்வளோ வேகமாக ஹார்ட் பீட் அடிக்குது பாரு. இப்போ எதிர்பார்க்காத சின்ன பிராங்கு, எதிர்பார்க்காத டயத்தில். சரி பயப்படாத, வா போகலாம். பயமாக இருக்கு எனக்கு. நிப்பாட்டிக்கு நட போகலாம். பெண்ணா, யானை சிங்கம் புலி வந்தாலும் வந்ததே, நீ நட. என் கூட்டு வந்து கடைசியில் சமாதி கட்டுறக்கு பிளான் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். அங்கெல்லாம் போகிறதுக்கு அக்சஸே கிடையாது மீனா, சுத்தமாக. அங்கிட்ட யாருமே இருக்க மாட்டாங்க. ஐயோ பாறையை பாருங்களேன், பயங்கரமாக இருக்குங்க. எப்போ எவ்வளோ குடஞ்சி எடுத்துருப்பாங்க ரோடு, வண்டியே ஏற மாட்டேங்குங்க. ஐயோ திணறுது. வண்டி திணறுதோ இல்லை, நானும் சேர்ந்து திணறேன். எவ்வளோ அழகாக இருக்கு, வண்டி போகவே மாட்டேங்குது. நிற்காத எனக்கு கடுப்பாயிடுவேன் நான். வண்டி முன்னாடி போங்க. இங்கே பாரு, ரோட்டில் போகிறாங்க பாரு, யானை சாணம் பாரு. நெட்டூக வர வர ஃபுல்லாக யானை சாணமாக தாங்க இருந்துச்சு. இந்த பாருங்க, இன்னைக்கு ஃபஸ்ட் இயரில் மட்டும் தான் போகுது. எல்லாம் ஒரு வாரம் அப்படியே காஞ்ச மாதிரி ஆயிருக்கு. இங்கே பாருங்க சாணம். கடவுளே, அட இங்கே காத்து. பயப்படாத மீனா, பகலில் யானை வராது மீனா, பயப்படாத நீ. ஃபஸ்ட்டு ரொம்ப பயமாக இருக்குங்க, ரொம்ப பயமாக இருக்குது. சத்தமாக பேசாதேன்ட்டான், நான் மெதுவாக பேசிக்கிட்டு இருக்கேன். அது இதுக்கு இவ்வளோ தூரம் கட் ஆயிடுச்சு. இப்போ போய் இப்போ நம்ம வீட்டையே பார்க்கலாம் மீனா. நம்ம வீட்டை பார்ப்போம்னா கோயில்கிட்ட போயிடுவோம். கோயில்கிட்ட ஆள் இருப்பாங்க, அது ஊர் இருக்கு.
இப்படி தான் இருந்துச்சு. நாங்கள் இந்த மாதிரி தான் ரோடாக இருந்துச்சா நீங்கள் வரீங்க? நாங்கள் வரும்போது இப்படி தான் இருந்துச்சு. அம்மா பெரிய விஷயம். வேறு அவங்களே அவ்வளோ தைரியம் போகிறாங்க. அவங்க பழக்கம் பட்டவங்களா இருப்பாங்கப்பா. அந்த கோயில் தான் மீனா. அந்த கோயில் அந்த கோயில் தான் நம்ம போகிறோம். இப்போ நம்ம போகிறது அந்த கோயிலா? எப்படா இங்கிட்டு வழியே இல்லை, எப்படா போவேன்? இந்த மலையிலேருந்து அப்படி ஜம்ப் பண்ணி அங்கே போயிடும். என்ன மணி நல்லாக்கா? ஆனால் கோயில் பாரு, ஊர் பாரு, ஊர் இங்கே இருக்கு, கோயில் அங்கே இருக்கு. வா வா, இப்போ இறங்கி போவோம். நடந்தா? இல்லை அங்கனக்குள்ள போய் தான் நடக்கிறேன். ரொம்ப தூரமா? பக்கம் தான் இருக்கனால இப்போ தைரியமாக இருக்கியா? நடந்து போகணுமா? இல்லை மீனா, இதுதான் அந்த ஊர். நம்ம கோயில் வந்து இந்த கோயில். எந்த கோயில்? நான் அந்த கோயிலுக்கு போகிறோம். சரியா? இது வந்து அந்த நம்ம வந்த பாரு பைபாஸு கீழே. ஆமாம், அந்த பைபாஸு. சரியா? அந்த இது. நம்ம ஊர் இந்த இதுதான். எது? இந்தா இங்கே பாரு, நம்ம ஊர் இது. இந்த இப்போ நான் ஜூம் பண்ணுறேன். கீழே இந்த கீழே தெரியுது பாரு. இங்கே தெரியுது பாரு. தெரியுதா? தெரியுதா? புளியா மரம் தெரியுது பாரு. கோயில் தெரியுது பாரு. அது நம்ம ஊர். அந்த அந்த தகரம் ரெட் கலர்ல ஒரு தகரம் மாதிரி தெரியுதுல, அதுதான். அதேதான் தெரியுதா? இப்போ நம்ம ஊர்லேருந்து இது எவ்வளோ பக்கமாக இருக்குது. ஆமாம், இங்கேருந்து பார்த்தா நம்ம கீழே நம்ம ஊர் தான். சரி, அந்த ஊர்லேருந்து நம்ம ஊர்லேருந்து பார்க்குறோம்ல. ஆமாம், நம்ம ஊர்லேருந்து பார்க்கக்கூடிய கூமாச்சி எது தெரியுமா? இதுதான் நம்ம ஊர்லேருந்து பார்க்கக்கூடிய கூமாச்சி. இது இந்ததா? இதுதான் கூமாச்சி. எப்படி இருக்கு? இப்படி இருக்கு. என்ன இப்படி இருக்குன்னு அசால்ட்டாக சொல்லிட்டேன். இதுதான் மீன். அது இப்போ அந்த கூமாச்சிக்கு நம்ம உயரமான இடத்துல நிற்கிறான். தெரியுதா? கூமாச்சிக்கு பின்னாடி எப்படி இருக்கு? ஃபுல் ஃப்ளாட்டாக இருக்கா அப்படின்னு. ஆனால் நம்ம பார்க்கும்போது இப்படியே செங்குத்தாக ஏறுற மாதிரி இருக்கும். இப்படி அந்த கோயிலுக்கு போக, அந்த கோயிலுக்கு வழி கீழே போய் இறங்கி போயிடுவோம். மீனா வழி இருக்கு. அந்த ஊருக்காண்டி தான் வந்து கொஞ்சம் தூரத்துக்காச்சு ரோடு போட்டிருக்காங்க. இனி பேலன்ஸ் இருக்க ஏரியாவுக்குமே இடத்துக்கெல்லாம் வந்து ரோடு போடணும் அப்படின்றதுக்காண்டி ரோடெல்லாம் வந்து போட்டுட்ருக்காங்க. ஜேசிபி, தண்ணி வண்டி, எப்படி அந்த மண்ணெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே போனோம். இங்கே இருக்க ஏரியாக்கார மக்களுக்கு வந்து பஸ்ஸெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. இங்கே இருக்க அந்த டெம்போ ட்ராவல்ஸ் இந்த மாதிரி இருக்குது, அதில் மட்டும்தான் ஆள் சேர்ந்து வந்து இறங்கி போவாங்க போல். நாங்கள் அந்த இடத்துக்கு போனோன்னா அங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து வித்தியாசமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாரா இவங்க அப்படிங்கிற மாதிரி. அங்கேயும் வந்து 5th வரைக்கும் மட்டும் ஸ்கூல் இருக்குது. அவங்கெல்லாம் இறங்கி வரணும் அப்படின்னம்னா ரொம்ப தூரம் இறங்கி மறைச்சிருக்காங்க. எப்படி போக போகணும்? வழி தெரியும் கொஞ்சம். உனக்காண்டி நான் வந்து வராங்களா? வண்டி பஞ்சரே ஆகாது. அந்த ஜேசிபி நவுந்து வந்ததுக்கப்புறம் நாங்களும் வந்து போனாங்க. ரொம்ப டேஞ்சராக இருக்கேன்னு சொல்லிட்டு நான் இறங்கி கொஞ்சம் தூரம் வந்து நடந்து போனேன். நான் இறங்கின இடத்துல என்னோடய மைக்கோட அடாப்டர் வந்து கீழே விழுந்துருச்சுங்க. ஆக்சுவலாக வந்து எனக்கு தெரியவே இல்லை. நாங்களும் வந்து கிளம்பி போயிட்டோம். பாதி தூரத்துக்கு மேலே தான் போய் மைக்கோட அடாப்டரவே காணோம் அப்படின்னு சொல்லிகிட்டே பார்க்க ஆரம்பித்தேன். இங்கே வந்து சின்னதாக 5th வரைக்கும் ஒரு ஸ்கூலு, இவ்வளோதாங்க தெருவு. வீடே பார்த்திங்க அப்படின்னம்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 வீடு இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறேன். அதுக்கு மேலே இருக்கா என்னன்றது தெரில. ஒரு ஹாஸ்பிட்டல் போகணும்னாலும் சரிங்க, ஒரு கடைக்கே போகணும் அப்படின்னாலும் அவங்க கிட்டத்தட்ட வந்து கீழே இறங்கி கன்னிவெடி வரைக்கும் வரணும் போல். எப்படி இருக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் பேசிகிட்டே போனோம். அங்கே ஒருத்தர்கிட்ட கேட்டோம். யானை வந்து இப்போ ஒரு 2 மாதமாக இங்கே வரதில்லைங்க, அதுக்கு முன்னாடி வந்துச்சு, நான் எங்களை எதுவும் பண்ணாது, அது பாட்டிக்கு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த வீடியோ கிளிப்பில் வந்து நான் பேசிகிட்டே போனோங்க. அந்த இடத்துல வரைக்கும் எனக்கு தெரியவே இல்லை என்னோடய மைக்கோட அடாப்டர் காணோம் அப்படின்ற விஷயமே. இங்கே ஒருத்தர் நின்றுருந்தார், கோயிலுக்கு எப்படி போகணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டுட்டு நான் இருந்தேன். அப்போ தான் வந்து தச்சயமாக பார்த்தேன், என்னோடய மைக்கோட அடாப்டரை காணோம் மணி அப்படின்னு சொன்னோன்னே திரும்பி வந்து அதே இடத்துக்கு வந்து நாங்கள் போனோம். திரும்பி போய் பார்த்தோம், ஜேசிபி ஒரு வேளை ஏற்றி நசுக்கி இருக்குமோ, அவங்க நமக்காண்டி நவுந்து போனாங்க. ஒரு வேளை திரும்பி ரிட்டன் வந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நசுங்கி இருக்கும்ல அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டே போனேன். அப்படி எந்த ஒரு சம்பவமும் ஆகலை. என்னோடய அடாப்டர் தனியாக கீழே கிடந்துச்சு. ஆனால் நாங்கள் போகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் லேட்டாக இருந்தாலும் ஏறி இருக்கும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்போ தான் ஜேசிபி அது கூட வந்து பொக்லிங் எல்லாமே வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஏதோ டைம் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு அப்படியே கோயில்கிட்ட வந்துட்டோம். இதானா இந்த இடம் தானா?
இந்த இடமா அதான் இந்த இடம் தான் அதுதான். வழி பாருங்களே. மணி இதற்கு மேல் இந்த கனெக்டர் எங்க விழுந்துச்சு? இந்த கனெக்டரை வந்து மீனா வந்து கீழே போட்டுருச்சுங்க. ஐயோ எனக்கு பயம். ஏன்னா அந்த இடத்துல வந்து இது ஜேசிபி வேலை வேற பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு பக்குன்றுச்சு, நசுங்குச்சு, செத்தான். வந்து ஒரு இடத்துல இறங்கி நடந்து வந்துச்சு, அதில் ஜம்ப் ஆயிடுச்சு. சரி கடவுளே கிடச்சிச்சு. இடம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. ஏன் இந்த ஊர்ல வந்து யானைலாம் இருக்குன்னு அவரே சொன்னாரு. இதற்கு மேல் வந்து நம்ம பைக்கில் போக முடியாது. நம்ம பைக் பார்க் பண்ணியாச்சு, நடந்து தான் போகணும். நடங்க. யானை இருக்குமா? பயப்படாம ஃபர்ஸ்ட் போ. நட, சரியான ரூட்ல தான் கூட்டு போறேன். வந்து திரும்பி சுத்த வச்சிடாத. நடந்தே தான் போகணும். நட, இங்கிட்டு போ. எல்லாரும் நம்மளை எப்படி பார்த்தாங்க பார்த்தியா? மணி இந்த இடத்துக்கு வந்து செகண்ட் டைம்னு சொல்லலாங்க. ஃபஸ்ட் டைம் வந்து அவரும் அவரோட ஃப்ரெண்டு வந்திருந்தாங்க. அப்போ வரையில் வந்து இந்த மாதிரி தார் ரோடும் நம்ம வந்த அளவுக்கு இருந்த தார் ரோடு கூட கிடையாது. ஃபுல்லாக ஆரம்பித்ததுலேருந்து இப்போ கோயில் வரைக்குமே வந்து மண் ரோடு தான். அது கல்லாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட எனக்கு அந்த கோயிலை ரீச் பண்ணுறதுக்கே ஒரு 2.5 மணி நேரம் ஆயிடுச்சு. வெறும் 9 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஆனால் இப்போ வந்து நல்லா ரோடு போட்டிருக்காங்க. ஆனால் கொஞ்சம் இடம் தான் இன்னும் ரோடு வேலை போயிட்டுருக்கு. அதுவும் வந்து முடிச்சிருவாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். மெதுவா ஏற முடியல. கை கொடுத்தா ஏற முடியுமா என்ன? கீழே வந்துடாத. காலை சாப்பிடலையா? சாப்பிடாம இதுக்கு வந்தா? டயட்டு கொய்யாப்பழம் பறிச்சு தரேன். டயட்டு கொய்யாப்பழம் சாப்பிட்டா சரியாயிருவா. மலை ஏறி வந்திருக்கேன் முருகா. அருள்மிகு ஸ்ரீ அருள்முருகன் திருக்கோயில் தோணிமலை. கொய்யாப்பழம் இருக்குமா அந்த சீசனுக்கு? டேஸ்ட் மட்டும் பாரு. வந்த இடத்துல கூட தின்றதில் தான் பார்க்குறேன். டேஸ்ட் பாரு. மலை கொய்யாக்கா ஐயோ எப்படி இருக்கு பாருங்களேன். சாமி மயக்கமே வந்துருச்சு. வாப்பா. வந்தாச்சு. விநாயகர் இருக்கு. ஆமா மீனா, பறிச்சு வச்சுக்கோ. பூவனு பறிச்சு விநாயகருக்கு வச்சுட்டு வா. வாங்கிட்டு வா, கும்பிடு. ஏங்க ஆகுது செல்? முன்னாடி நம்ம ஊர்ல இருந்து பார்த்தா இந்த கோயிலோட லைட் தெரியும் தெரியுமா? அது இந்த லைட்டு தான். ஆனா இப்ப ஏன் அந்த லைட்டு தெரியலன்னா இந்த மரங்கள் வந்து மறைச்சிருச்சு. ஆனா நம்ம ஊர் வந்து அதுதான் நம்ம ஊரு. சரியா? அதுதான் நம்ம ஊரு. குட்டிக்கட்டு மலை தெரியுதா? இதுதான் குட்டிக்கட்டு மலை. போன டைம் வந்தப்பல இந்த மலை இவ்வளவு உயரம் இல்லை. கீழே வந்து நம்ம இந்த இது தெரியும், டேம்ல நம்ம தோட்டம் தெரியும். நம்ம தோட்டத்துல இருந்து பார்த்தா இந்த பச்சை கலர் பில்டிங் தெரியும். நான் வந்து போட்டோ காட்டுறேன். நான் வந்து வீட்ல இருந்து எடுத்தே ஒரு போட்டோ வச்சிருந்தேன்ல, அந்த போட்டோ இருக்கு, லேப்டாப்ல இருக்கு, எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு நான். சரி, பச்சை கலர் தான். ஆமா, இப்ப பாரு அந்த கூமாச்சி தெரியுதா? எவ்வளவு அழகா தெரியுது. கூமாச்சியோட இது பின்பக்கம் வந்து பின்பக்கம் பயங்கரமா இருக்கு. ஃபுல் ஃபிளாட்டா இருக்கு பாரு. இந்த பக்கம் இப்படி, இந்த பக்கம் இப்படியும், பின்னாடி போக 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 இப்படி இருக்கு பாத்தியா? நம்ம ஆக்சுவலா இப்ப அங்க நின்று வீடியோ எடுத்தோம்லங்க. அங்க நின்று வீடியோ எடுத்தோம். இவ்வளோ இடத்த தாண்டி வந்திருக்கோமா? எப்போ 12:30க்கு எடுத்தோம் அங்கே இருந்து வண்டியை. இங்கே வந்து சேர 1.5 1 மணி நேரம். 9 கிலோமீட்டர் ஓட்டிட்டு வர 1 மணி நேரம். ஊர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதுவரையும் யாரும் இந்த ஊரை காட்டியிருக்க மாட்டாங்க. அதான் கோபிநாத சுவாமி கோயில். சரியா? கொண்டராங்கி மலை அங்கே தெரியுது பாரு லாஸ்ட்ல. கேமரால கண்டிப்பா தெரியாது. நமக்கு தெரியுது கண்ணு. திண்டுக்கல் மலைக்கோட்டை இதுல நேரா இருக்கும், தெரியாது. பாரு புது பைபாஸ் போட்டிருக்காரு, அப்படியே தடம் தெரியுது பத்தியா? ஃபுல்லா புது பைபாஸ் அப்படியே போய் அப்படி போகுது. அதான் ஜில்லுன்னு இருக்கு. கொடைக்கானலுக்கு தங்கச்சின்னு சொல்லலாம். இல்ல, ஆனா பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு. நம்ம ஊர் பக்கத்துல இப்படி ஒரு அழகான மேல மலையே இல்லைங்க.
அவ்வளோதான், இதுதான் டாப்பு. நம்ம ஜில் இருக்கா ஜில் ஜில் ஜில்லுன்னு இருக்குங்க. எப்படி அந்த அந்த இடம் பாருங்களேன், அப்படியே இருட்டாயிருச்சு. அது மேகம் வரைச்சிருச்சு. வானத்துக்கு மேகம் வந்து அப்படியே அங்கே போட்டா எப்படி இருக்கு மீனா? சூப்பராக இருக்கு. ஒருத்த இடமா கூட இருந்ததுக்கு கொஞ்சம் போக கஷ்டம். அது ஜில்லுன்னு இருக்கா கிளைமேட்டு. வெயிலில் தெரியலை. ஒரு நாள் கூப்பிட்டு போவோமான்னு. அடுத்த டைம் சுதன் வந்தால் கண்டிப்பாக இங்கே வருவோம். சுதன் ஆசைப்பட்டு கேட்டேன். நீயே சுதனை வாங்க. நீ 2 ஆச்சு, பிள்ளைய வந்துடும். போகலாம். சரி வா. அவ்வளோதான் ப்ரெப்டாச்சுங்க. நேரமாச்சு. இப்போ போனால் தான் ஒரு 4 மணிக்கு போய் சேர முடியும். மீனா போகலான்ருச்சு. வழி ஃபுல்லாக வந்து வெத்தலை கொடியாக இருந்துச்சுங்க. பார்க்குறதுக்கே செம க்யூட்டாக இருந்துச்சு. மலைக்கு பின்னாடி போயிட்டு இந்த பின்னாடி வந்துட்டோம். நாளைக்கு முன்னாடி போயிட்டு ஓஹோ, மலைக்கு முன்னாடி போய் பார்த்துட்டு இப்போ பின்னாடி போயிட்டு இருக்கோம். பாருங்களே, அழகு இந்த அழகை பாருங்களேன். மலையிலேருந்து இறங்கியாச்சு. காதெல்லாம் அடைச்சிக்கிச்சு எனக்கு. சரி அப்படியே சாப்பிட்டு போயிருமா? காது அடைச்சிக்கிச்சுன்னா அந்த பசி காது அடைக்கலப்பா. ஐ மீன் அந்த ஹீல்ஸ்லேருந்து இறங்கணும்னு ஒரு மாதிரி. எனக்கும் தான். மணி இன்னைக்கு பழனியிலேருந்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்கா. அப்படி டயர்டாயிருச்சு. ரித்வினுக்கு ஸ்கூலுக்கு கால் பண்ணி சொல்லிட்டேங்க. ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், நாங்கள் வந்து பிக்கப் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டாங்க அவங்களும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக ரிலாக்ஸாக போகிறோம். மகிழினி நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காம்மா, எந்திரிக்கலையா மண்ணும். கொஞ்சம் ரிலாக்ஸாக. காதே கேட்கல எனக்கு, நான் பேசுகிறது எனக்கு எக்கோ அடிக்கிற மாதிரியே இருக்குது. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸுங்க இந்த ஒரு ஹில்ஸ் ஏறினது, அந்த கோயிலுக்கு போனது, அங்கேருந்து நம்ம ஊரை பார்த்தது. பல நாள் நான் ஆசைப்பட்டது இந்த இடத்துக்குலாம் போகுமான்னு சொல்லி யோசிச்சிருக்கேன். பட் வந்து இன்றைக்கி போயிட்டு வந்தது உண்மையாக செம. அதுக்கு உனக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சரியா? கால் வலிக்குது போலே. நான் வேணா ஓட்டவா? கொஞ்சம் தூரம் கீழே கரெக்டாக வரையில் பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒரு 3:15 ஆயிடுச்சு. இந்த ஏரியாவில் வந்து பெரிய அளவுக்கு பெரிய ஹோட்டல்லாம் இல்லை. அதனால் தர்மத்துப்பட்டியில் வந்து கொஞ்சம் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம். நான் ஒரே ஒரு புரோட்டா மட்டும் வாங்கிட்டேன். மணி சேம் அதே மாதிரி ஒரு புரோட்டா கொஞ்சம் மணிக்கு மேலே தான் சாப்பிடவே போகிறோம். இந்த விளாக் வந்து இதோட என் பண்ணிக்கிறேன். செம்ம டயர்ட் ஆயிடுச்சு. நான் காலையிலே சாப்பிடல அப்படின்றனால எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. அப்போ இப்போயும் ஒரு புரோட்டா தான் சாப்பிடுவீங்க? போதும், இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்குல்ல. கேட்டால் டயட் அப்படிலாம் ஓகே. இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த லொக்கேஷன். கண்டிப்பாக வந்து ஒரு ட்ராவலாக விரும்பி பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். புதுவிதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும். வந்து இது டெய்லி விளாகு மாதிரி இல்லை, என்ன ட்ராவல் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிடாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். பாய்.